தன்னுடைய கான்சியன்ஸ்ல ஓட்டு போட்டு 3 முறை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு என்னன்னு கேட்க கூட கூடாதுன்னா நீங்க ஆர்டர் காட்டுங்க சார். அதை யாரும் மறிக்க முடியும்? அதுதான் சார் அதை மறிக்க முடியாது சார். அதை மறிக்க முடியாது. முதல் எடுத்த உடனே அதை மறிக்க முடியாது. இதெல்லாம் ஃபார்முலா நான் ஒபே பண்ணுறேன். எஸ்பிட்ட 3 தடவை பேசிட்டீங்க நீங்க எஸ்பி சார் சொல்லாம போய் ஒரு எக்ஸ் மினிஸ்டர் போய் நாங்க மறுப்போமா சார்? நீங்க அந்த மாதிரி செய்யல. அப்படிதானே நான் ஓரத்தை நிறுத்துறேன். நீங்க நிறுத்தினா நான் என்ன நிறுத்திட்டீங்களே சார். அகிஸ்ட பிடிக்கங்க முதல்ல போய். அகிஸ்ட பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? அவனை பிடிங்க. நீங்க எங்க போய் நான் மக்கள் பிரதிநிதி, எதிர்கட்சி துணைத் தலைவர், ஃபாரின் மினிஸ்டர், நான் ஒபே பண்றேன். நான் ஏன் தொகுதிக்குள்ள போறது உங்களுக்கு என்ன சொல்லுங்க. ஒரு இஷ்யூஸ் வந்து நீங்க வந்து கம்ப்ளாங்க 2 நிமிஷம் நீங்க வந்து வந்துட்டீங்கன்னா நாங்க பாட்டு போப்போம். போப்போம். இப்ப நீங்க பண்றது இதனால என்ன பார்க்கக்கூடிய அளவுக்கு விட்டு சார் ஒரு அக்யூஸ் சொல்லுங்க வந்திருக்கானா இல்லையா? ரைட்டு தனியாக ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காரு. சரி, அதில் வந்து அவன் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு போயிருக்கிறான். சரி, அக்யூஸை பிடிக்காம விளக்குறோம். நாம அதை கேட்கணுமா வேணாமா? இல்ல நான் மக்கள் கேட்கணுமா வேணாமா? இல்ல சார் நீங்க என்ன இல்ல நான் கேட்கறது பாருங்க. என்ன புதுக்கோட்டை விஜயகுமார் சார் விஜய் பாஸ்கர் சார் பேசிக்கிறேன். நான் யார்கிட்ட பேசுறேன். நான் என்ன கேட்கிறேன், அதை வந்து விசாரிக்கணுமா வேணாமா? நீங்க சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. நீங்க என்ன வரைக்கும் கைது பண்ணுறது அதுதான் எதுக்குன்னு சொல்லுங்க. சரி, அந்த இடத்துக்கு ஏன் மறிக்கிறீங்க? இல்ல சார் எதுக்கு மறிக்கிறீங்க? அதானே எனக்கு ரீசன் பண்ணுங்க. நான் இப்போ அதை போய் மக்கள் கேட்கிறேன். போய் அவ்வளவு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட் இல்லை சார். இதுல என்ன போராட்டம் பண்ணுறேன்னா, ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னா, மறியல் பண்ணுறேன்னா, இல்லை வேற ஏதாவது செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. இல்லை சார் நான் என்ன கேட்கிறேன், நான் ஏதாவது கான்சியன்ஸில் போகவே கூடாதா? எது நடந்தாலும் போகவே கூடாது. இப்போ நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்கன்னா இல்லை ஃப்ரீயாக விட்டீங்கன்னா அங்கே போய்க்கலாம். நீங்கள் இவ்வளோ டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? குற்றவாளியை பிடிக்கிறத விட்டுட்டு என்னையை பிடிச்சி பிடிக்கிறீங்க. எஸ்பி சார் கேட்டாங்க, அவங்க சொல்லியாச்சு. இப்படி நீங்கள் மறிக்கிறது எந்த வகையில் நியாயம் சொல்லணும்? எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு? ஒரு கான்ஸ்டியூன்சிக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த வகையில் இருக்கு? ஓரத்தில் நிறுத்துறதுன்னா சார் விட மாட்டேறாரு. இப்போ நீங்கள் சார் வந்து இப்படின்னா இப்போ கான்ஸ்டியூன்சிக்குள்ளே போகக்கூடாதா சொல்லுங்க. நான் ஏதாவது போராட்டம் பண்ணணும்னா சொல்லுங்க சார். ஒரு தொகுதிக்குள்ள நடந்து சார் ஒரு சாக்கடை பிரச்சனை கூப்பிடுறாங்க. சாக்கடை பிரச்சனை கவுன்சிலர் தான் பார்ப்பாரு. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வர்றதுக்கு நீங்க அனுமதிக்கலைன்னா என்ன சொல்லுங்க. நாங்களுக்குள்ள ஏதாவது மறியல் பண்ணோம்னா, கோஷம் போட்டோம்னா, ஏதாவது பண்ணோம்னா நீங்க தயவு செய்து சொல்லுங்க. எதுவுமே செய்யலை. நான் தொகுதிகளை வரை இவர் சார் மதிக்கிறாரு. நான் ஓரத்தில் நிறுத்துறேன் சார்ங்கிறாங்க. என்னமோ நான் அக்யூஸ்டை செக்யூர் பண்ண மாதிரி செக்யூர் பண்றாரு. நான் ஒரு எதிர்கட்சி தலைவர், நான் ஒரு துணைத் தலைவராக இருக்கேன். நான் 10 வருஷம் அமைச்சராக இருக்கேன். 3 தடவை இந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. பார்க்கறதுக்கே அனுமதி இல்லைன்னா என்ன இருக்கலாம்? ஏதாவது நான் வந்து சார் நீங்க ரோடு மூவி பண்ணிருக்கீங்க, இது பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க. அவர் எஸ்பி சார் காலையில் பேசுறாரு. அவர்கிட்ட சொல்லுங்க சார். சார் ஐ நோ தட் சார். நான் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாத ஆள் இல்லை சார். நானும் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தவன் தானே. டிசாஸ்டர் என்ன ராஜினாமா பண்ண போவான். நான் சார் உங்க ஹைகமாண்ட் சொல்றதுனால தான் என்ன மதிக்கிறீங்க. என்னுடைய ஹைகமாண்ட்ல வந்து அது போய் ஒரு தொகுதியில் நடந்துட்டு பார்த்துட்டு வரலாம்னு சொல்லுவாங்க. இதுல என்ன லாண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் என்ன தவறு சொல்லுங்க. ஏதாவது தவறுன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னாதானே தெரியும். சார் இது தவறு இருக்கு சார், இது இருக்கு சார் சொல்லுங்க. உங்களுக்கு சம்மந்தம் இல்லை சார் சொல்லுங்க. சார் போன அந்த மக்கள் மனு கொடுப்பாங்க, வாங்கிட்டு நீங்க கூட வாங்க, கூட வாங்க. நான் அதுக்குள்ள கூட போகல, தேர்தல் கூட போகல. அந்த இடத்துல இறங்குனேன், மனு வாங்க வரேன். கேட்டு சொல்லுங்க. அந்த ஓரத்துக்கு நிற்கிறேன். நீங்க அதுக்கு சொல்லாதீங்க. ஸ்டேஷன்
கேட்டுக்கு ஒன்று இது பண்ணியிருக்காங்க, அதை பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, போகிறேன், அந்த இதை பார்க்கல, அந்த மக்கள் மனு கொடுப்பாங்க, வாங்கிட்டு நான் வரமாட்டேன். நீங்கள் இருக்கிறோம் ப்ரோக்ராம் சார் போகிறீங்க, நாங்கள் உங்கள் ப்ரோக்ராம் வந்து போலீஸ் பந்தோபஸ்து போட்டு பின்னாலே தான் வண்டி ஆஃப் பண்ணு. ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை சார் உங்கள் ஆளுகிட்ட கேட்டு பாருங்க, ஏதாவது செஞ்சு கொடுக்காம இருக்குமான்னு மட்டும் கேளுங்க. சொல்லுங்க, நீங்க தான் வர்றீங்க எங்கிட்ட, ஏதாவது உங்க ப்ரோக்ராமை நாங்கள் ரெப்ளேஸ் பண்ணிருக்கோமா? இல்லை சார், நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக வந்தோடனே சொல்லிட்டேன் சார்கிட்ட. தொழில் நடந்துருக்குப்பா, அதை போய் அவர் ஃபோன் கையில் வச்சுருந்தாரு, 4 வருஷம் என் தொகுதிக்குள்ளே போக விடலைன்னு அப்படின்னு சொல்ல முடியுமா? போலீஸ் சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், நான் எதுக்கு துணைத் தலைவர் பக்கத்தில் உட்கார வச்சுருக்காரு, அங்கே போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை, பார்க்கக்கூடாதுன்றதுல என்ன இருக்குது? என்ன வாட் இஸ் த லாண்ட் ஆர்டர் இஷ்யூஸ்? பார்த்த உடனே சொல்லுவேன் நான் என்னைய மாதிரி நீங்கள் 1000 பேரை பார்த்துருக்கீங்க, உங்களை மாதிரி நான் 1,00,000 பேரை பார்த்துருக்கேன். வாட் இஸ் இது லாண்ட் ஆர்டர் இஷ்யூ? நான் என்ன ரோடு மறியல் பண்ணேன்னா, ஏதாவது வந்து கோஷம் போட்டேன்னா, இது திஸ் இஸ் மை கான்சென்ஸ். சர்டிஃபிகேட்டோட போலீஸ் யாருமே சரி, இப்போ எனக்கு தொகுதியில் போகிறதுல என்ன சார் தடை இருக்குது? இல்லை சார், எனக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் பண்ணுற டார்ச்சர் எனக்கு ஒன்றும் புரியலை சார். என்ன இதில் என்ன என்ன லாங் ஆகுது? என்ன லாங் ஆகுது சார்? என்ன லாங் ஆகுது எனக்கு தெரியல. என்ன லாங் ஆகுது சார்? அதில் பார்க்குறதுல என்ன இருக்குது? இல்லை, என்ன இது எனக்கு புரியாமல் தான் நான் கேட்கல. As a layman, I want to know that, I want to see that the place, the people request to me, please come and receive the petition. இதில் என்ன இருக்குது? சார் தினமும் போகிறீங்க, நாங்கள் பந்தோபஸ்து தான் கொடுக்குறோம். அது ஏதாவது நாங்கள் ஏதாவது இதுவுமே நாங்கள் இது வரைக்கும் எந்த ப்ரோக்ராமும் நாங்கள் ரிப்பீட் பண்ணுறது போறதுனால என்ன கொஞ்சம் கன்சிடராக பண்ணுங்க. சரி, போட்டு போகிறோம் சார். நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆங்கிலே நீங்கள் பார்த்தீங்க, அதான் நான் எப்படி சார் சொல்கிறேன். நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சொல்கிறீங்க, பொலிட்டிக்கல் வியூவாக மக்கள் வந்து ஒரு மனு கொடுக்குறோம் வாங்கணும்னு சொல்கிறாங்க. இதில் எதுக்கு, இதில் என்ன சார் எதுக்காக? நீங்களும் ஆளுங்கட்சியாக எடுத்துருக்கீங்களா சார்? நாங்கள் தெரியுங்களா உங்களுக்கு? ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒன்றுமே இல்லை சார். தொகுதி பிரச்சனையில் ஒரு இஷ்யூ நடக்குது, அந்த ஊர் மக்கள் வந்து கேட்குறாங்க. எதுக்காக சார்? அது யாரு கொடுத்தாங்கன்னு நான் வேணா பேசுறேன். எஸ்பி சார் தான் என்கிட்ட 3 தடவை காலையில் இருந்து பேசிட்டாரு. உங்க ஆளு 2 பேரும் மறிக்காங்கன்னு பேசிக்கலாம். எதுக்கு 3 தடவை பேசிட்டாரு? அவர் பண்ணியிருக்காரு, சார் தான் பேசினாரு, எல்லாரும் சொல்லிட்டாரு. இல்லை சார், பேசுறதுக்கு நான் வந்து ஏதாவது போராட்டம் பண்ணால் நீங்கள் சொன்னோன்னா வாபஸ் வாங்கிட்டு போகிறேன். பார்க்க நீ போகவே கூடாது, தொகுதிக்கு போகவே கூடாதுன்றது வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை சார். இது வரைக்கும் நான் பார்த்ததுனால கேட்டது சார். வணக்கம் சார். சார், சார்கிட்ட பேசிக்கலாம் சார். வந்து பேசுகிறேன் சார். வணக்கம் சார்.
பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு. காவல்துறையே, காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடு. கெட்டு போச்சு. ஜனநாயகம் கெட்டு போச்சு. செத்து போச்சு. சட்டம் ஒழுங்கு செத்து போச்சு. பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு. காவல்துறையே, காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடு. பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு. காவல்துறையே, காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடு. ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே. எங்கே போச்சு? சட்டம் ஒழுங்கு எங்கே போச்சு? செத்து போச்சு. ஜனநாயகம் செத்து போச்சு. ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே. செத்து போச்சு. சட்டம் ஒழுங்கு செத்து போச்சு. பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு. காவல்துறையே, காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடு. செத்து போச்சு. ஜனநாயகம் செத்து போச்சு. சட்டம் ஒழுங்கு செத்து போச்சு. பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு. காவல்துறையே, காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடு. எங்கே போச்சு? காவல்துறையே பாதுகாப்பு எங்கே போச்சு? காவல் நிலையத்துக்கு பாதுகாப்பு இல்லையே. காவல்துறைக்கு பாதுகாப்பு. காவல் நிலையத்துக்கு பாதுகாப்பு இல்லையே. மக்களுக்கு பாதுகாப்பு. எங்கே போவது? காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லையே. காவல் நிலையத்துக்கு பாதுகாப்பு இல்லையே. சட்டம் ஒழுங்கு எங்கே போச்சு? குற்றவாளியை தேடாமல் எங்களை கைது செய்வதா? குற்றவாளியை தேடாமல் எங்களை கைது செய்வதா? மக்களை சந்திக்க தடை உத்தரவு போடலாமா? ஜனநாயக நாட்டிலே மக்களை சந்திக்க தடை உத்தரவு போடலாமா? சட்டம் ஒழுங்கு எங்கே போச்சு? ஜனநாயகம் எங்கே போச்சு? பாதுகாப்பு இல்லையே. காவலருக்கு பாதுகாப்பு இல்லையே. எங்கே போவது? மக்களுக்கு பாதுகாப்பு. எங்கே போவது? செத்து போச்சு. ஜனநாயகம் செத்து போச்சு. ஜனநாயகம் செத்து போச்சு. பாதுகாப்பில்லை. காவல்துறைக்கே பாதுகாப்பில்லை. காவல்துறைக்கே பாதுகாப்பில்லை. ஸ்டாலின் அரசே. பாதுகாப்பில்லை. காவல்துறைக்கே பாதுகாப்பில்லை. செத்து போச்சு. முன்னால போயிடுச்சா? அவங்க போயிட்டாங்க. கிருஷ்ணா நீங்க கூட இருக்கு. இன்னொரு வேன் இருந்தது. அந்த வண்டி எடுத்து சொல்லுங்க. அந்த வேன் எடுத்து சொல்லுங்க.
மெதுவா இன்னொரு வண்டி இருக்கு அந்த வண்டிக்கு போங்க இடம் இல்லாட்டி இன்னொரு வண்டி நீங்க கிருஷ்ணா யாருங்க கூட யார் இருக்கா கூட 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 ஒரு ஆள் இருங்க இப்ப சார் இங்கேயே வண்டியை மறைச்சிடாரு. நான் ஓட்டு நிறுத்துறேன்னு சொல்றேன். நீங்க இங்கிட்டு நிறுத்துறாரு. ஏன்னா தொகுதிக்குள்ள போகணும்.